ஜெய்ஹிந்த் நாச்சியார் டிஃபென்ஸ் அகாடமி. இன்னைக்கு வந்து எஸ்எஸ்சி மற்றும் அக்னிவிற்கான கிளாஸ் பாலிடிக்ஸ் வந்து இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர்கள் அவர்களை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த குடியரசு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜனவரி 26, 1950 வந்து நம்ம கொண்டாடுகிறோம். இந்த குடியரசுல என்னன்னா மன்னர் ஆட்சி இல்லாமல் அரசு நடவடிக்கையில் மக்களின் பங்களிப்பு அப்படின்னு என்ன, மக்கள் ஓட்டு போட்டு அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் பிரதிநிதியாக எடுத்து நம்ம வந்து ஒரு சேவை பண்ணதாக ஒரு பணி செய்தாங்க. அதான் வந்து நம்மளுடைய குடியரசு நாடு என்று அழைக்கிறோம். இந்த குடியரசு தலைவர் வந்து எப்படி நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னால் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இவங்க இருவருமே மறைமுகமாக ஒரு தேர்தல் வச்சு அதன் மூலமாக நம்ம வந்து குடியரசுத் தலைவரை நம்ம தேர்ந்தெடுப்போம். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஆண்டு எப்போம்னா 1952 முதல்ல தேர்தல் நடத்துறாங்க. இப்போ இதுவரை தேர்தல் கடைசி தேர்தல் நடந்தது வந்து 2022 வரை ஒரு தேர்தல் நடந்திருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து மொத்தத்தில் 16 தேர்தல் நடைபெற்று 16 தேர்தல் நடந்திருக்கு. இந்த தேர்தல் நடந்தாலுமே இந்த குடியரசுத் தலைவர் பதவியில் வந்து உட்கார்ந்தது எத்தனை பேர்? 15 பேர். இந்த 16 இந்த 15 ஏன்னா ஒருவர் வந்து 2 முறை பதவியில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதனால் நம்ம 15 பேர் சொல்லணும். இந்த தேர்தல் நடந்திருக்காங்க. அப்போ அந்த முதல்ல வெற்றி பெற்றது யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இது இவங்க வந்து கொஸ்டின் கேட்கலாம். இந்திய நாட்டுடைய முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். அதிக நாட்கள் அல்லது 2 முறை பதவி வகித்த குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டாலும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். இந்த 15 பேரில் குடியரசுத் தலைவர்கள் இந்திய பெண்களுடைய பங்களிப்பு எத்தனைன்னு கேட்டால் மொத்தம் 2 பேர். ஒன்று பிரதிபா பட்டேல், இன்னொன்று யாரு? திரௌபதி முர்மு அவர்கள். இந்த பிரதிபா பட்டேல் வந்து கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? இந்திய நாட்டினுடைய முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டால் பிரதிபா பட்டேல். இவங்களுக்கு திரௌபதி முர்முக்கு என்ன ஒரு பழங்குடியினர் மதத்தை சேர்ந்த ஒரு பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டாலும் திரௌபதி முர்மு அவர்கள். இன்னொன்று வந்து இந்த பதவியில் இருக்கும்போது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ ஒன்றாகி இறந்துருக்காங்க அப்படின்னா மொத்தம் இந்த 15 பேரில் மொத்தம் 2 பேர். ஒன்று யாரு? ஜாகிர் ஹுசேன். இந்த ஜாகிர் ஹுசேனுக்கு வந்து இன்னொரு வந்து சிறப்பம்சம் என்னன்னா முதல் முஸ்லிம் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டால் ஜாகிர் ஹுசேன். முதலில் இறந்த குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டாலும் இந்த ஜாகிர் ஹுசேன் தான். சரிங்களா? 3வது குடியரசுத் தலைவராக அது பதவி வகித்தவர். அடுத்து வந்து தலித் இனத்தை சேர்ந்த ஒரு குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டால் KR நாராயணன் அவர்கள். இப்போ இந்த 15 பேரில் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்காங்களா இல்லையா? தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கிறாங்க. மொத்தம் எத்தனை பேர்? 2 பேர். மொத்தம் 2 பேர். அதில் யாரெல்லாம்? ஒன்று R வெங்கட்ராமன் அவர்கள், இன்னொன்று வந்து எல்லாரும் தெரிஞ்சதுதான் APJ அப்துல் கலாம் அவர்கள். சரிங்களா? இப்போ இவங்களுக்கு வந்து குறைஞ்சது வயசு 35 வயசு இருக்கணும். அடுத்த என்னது பதவி காலம் வந்து உங்களுக்கு 5 வருடங்கள். இவங்க வந்து இந்திய நாட்டுடைய மூத்த குடிமகன். அதற்கு இந்திய நாட்டுடைய முப்படைகளுடைய தலைமை தளபதி, இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை பதவி நியமனம் செய்பவரும் இந்த குடியரசுத் தலைவர்கள் அவர்கள் தான். இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்திய குடியரசுத் தலைவர்கள் இதில் குறைந்த காலம் பதவி வகித்த குடியரசுத் தலைவர் யார்? சரிங்களா? அதுக்கடுத்து உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக ஒருவர் இருந்தவர் தான் இந்த குடியரசுத் தலைவர்களையும் டெம்பரரியாக அவங்க பதவி வகிச்சிருக்காங்க. அது யார்? இதயத்துல்லா. சரிங்களா? அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து குடியரசுத் தலைவர் யார் எந்தெந்த வருடம் அவங்க வந்து பணி செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய சிறப்பு அம்சங்கள், அவங்களுடைய என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.